ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை. நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி தாங்க. தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுங்க. தேவ பிரசன்னத்தினால் நிறைத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை நம்மை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஒரு மனதை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஆராதிக்கிற நிலையில் இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. ரோஷந்தா ரீகா பாலா பூரா பாலா சரிதானா கமதுனி சேகா ராதா நாம ரிபா ரவுடனி கம்துனமோ சிகரா துரா பாலா பாரா பாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் அர்ப்பணித்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த உபவாச நாட்களிலே இந்த கடைசி முடியும் தருவாயிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தும்படியாய், அவருடைய ஆவியின் வல்லமையினால் கர்த்தர் நம்மளை நிரப்பும்படியாய், அவருடைய போசாக்கினால் நிரப்பும்படியாய், அவருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாக இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவர் கிரியை செய்ய உங்களுடைய இருதயமாகிய கதவை திறந்து கொடுங்க. ஏசப்பாவுக்கு திறந்து கொடுங்க. அவர் உங்கள் உள்ளத்தில் வந்துட்டார்னா எதுவும் இங்கே நடக்காது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆண்டவரை நம்பி அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த அன்னாள் ஹல்லேலூயா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அதே போல ஆண்டவரை நம்பி இந்த உபவாச நாட்களில் வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவருடைய பாதத்தை நம்ம எப்படி செய்யணும்னா உறுதியாய் பற்றி கொண்டு இந்த பாடலுடைய சாராம்சத்தை கருத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடி ஆவியில அகமகிழ்ந்து தேவ பலத்தினால் நிறைந்து அவருடைய வல்லமையினால் நிறைந்து அவருக்காக சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ருஷிகா ராது நிக்கம் துனமோசி ரௌடா ரிகா பலா துனி கமா துனிசி ரூடா நகபோ ஷந்தரிகரா ரூடி நிக்கம் துனமோசி கந்தரா ரூடி நிக்கம் துனிமிசி ரோடி நிக்கபோ லுசி கரதுரி ரடா நகபோ தி நிக்கம் துனிமிசி ரோசி கரதுனி ரைட்டி சி கமஸ் ரைட்டி சி ரௌடா சி ரௌடா நசி கரது ரூட்டிரிசி ரட்டாசி கந்தூரி கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த சரீரத்தை விட்டு விலகி ஓடுவதாக. ருசி பாலா கபோசி எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ருசாரா கப்துனா மோசி ருசி கராதுனா கபதுரா பலவரவா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே அமைதலாக உட்காருங்க. நீங்கள் விட்டுருங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இது பிசாசு கொண்டு வர்ற தந்திரம். இது பிசாசு கொண்டு வர்ற தந்திரம். இது பிசாசின் தந்திரங்களை முறிக்கும்படியா. ஓ ஈஷாரா பாபா பாபா. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தெய்வத்தை தரிசிக்க முடியும். ருஷா கராதுனிக்கே ருஷா கராதுனிக்கேபோ ருஷா கராதுனிக்கிம் ருஷை கபோக்கம் சரபோ கபதிரபா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை நம்பி உந்தன் பாதா உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதா உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வி. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வி. ஐயா காலமெல்லாம் காத்து கொள்வி. உம்மை நம்பி உந்தன் பாதா உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதா உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதா உறுதியாய் பற்றி கொண்டு, ஒருபோது கைவிட மாட்டே. அம்மே உம்மை நம்பி உந்தன் பாதா உறுதியாய் பற்றி ஒருபோது கைவிட மாட்டே.
மகனாக மகளாக அப்பா என் தலைக்கும் உரிமையை எனக்கு தந்து, மகனாக மகளாக அப்பா என் தலைக்கும் உரிமையை எனக்கு தந்து, ஐயா உரிமையை எனக்கு தந்து, உம்மை நம்பி உந்தன் பற்றி கொண்டு கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோது கைவிட மாட்டேன். அச்சாரமா முத்திரையா அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே, அச்சாரமா முத்திரையா அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே, இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் ஒருபோது கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோது கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோது கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோது கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ரிஷரபல கமுரி பலபா ரோடினி கபருதன மரி கபலதுரபா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம். உம்முடைய அக்கினியை எங்கள் மீது போடுவீராக. உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் எங்களை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் இந்த வேளையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியா அவருடைய சன்னிதானத்துக்குள் வருகிறவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஓரி கரா சந்தருதினி மரா கபோ ஷரபலபா. ஆவிகளை பகுத்தறிகிற ஆவியின் வரங்களை கர்த்தர் நம்மளுக்கு தருவாராக. Thank you Jesus, 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 thank you Jesus. Hallelujah. உன்னத பலத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்பட்டும், உன்னத பலத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்பட்டும். அவருடைய உன்னத பலத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்புவாராக. ருஷகபா கபரபா ருஷகராதிரபோ ருட்டரகபாதிரபோ ருசிகரதுரபதி கமதுரபா கமதுரபோ ருசிகதுரபோ ருட்டினி கம்துனிமி ரசி ரட்டி ரசி ரட்டி சிகரதுரபா கமதுனி ருட்டினா கபரு சந்தரா ருட்டினா கபோ ரட்டி சி ரசி ரட்டி நவ கம்துனசி ருட்டர கம்துனிமி ருட்டரசி ருட்டர கமோ ருட்டிரே சை ருட்டினி கம்துனமோசி ருட்டனா கமோ ருட்டினி கமோஸ் ரட்டி சி ருட்டசி ருட்டனா மகபோ. உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உம்முடைய பரிசுத்த அக்கினி, உம்முடைய பரிசுத்த அக்கினி, உம்முடைய பரிசுத்த அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. ஓரி பாபா பாபா ருட்டா சரகமா ருட்டரிசி ருடரபா சரபல கபா ருடன மரி பலபா ருசரபா கபோ ருசி பலரபா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே.
எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீச்சலால மூழ்கி உமக்குள்ளாக நாங்கள் நிறைந்தவர்களாய் இப்படி ஆவியின் நிறைவுக்குள்ளாக நாங்கள் நிறைந்து வாழ, ஒவ்வொரு நிமிடமும் வாழ. ரூடினி கம்துனாசி ரூடனா கபோசி அவருடைய நிறைவு, அவருடைய நிறைவு, அவருடைய ஆவியின் நிறைவு நம்மளுக்குள்ளாக அது எப்பொழுதும் 100க்கு 100 அது நிறைந்திருக்கும் பொழுது எந்த வல்லமையும் நம்மளை ஆட்கொள்ள முடியாது, எந்த அசுத்தங்களும் நம்மளை தொட முடியாது. 100க்கு 100, 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 100க்கு 100 அவருடைய ஆவியின் நிறைவு, அவருடைய ஆவியின் நிறைவு, அவருடைய ஆவியின் நிறைவு, அவருடைய ஆவியின் நிறைவு நம்மளுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரியட்டும், நம்மளுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரியட்டும், நம்மளுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரியட்டும். ஓரி சரபரபாபா 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. மனிதர்கள் முன்பா தலையுணிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பா தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மைத்தா நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு நம்பிக்கையாயிருக்கிறார், அவர் நம்மளுக்கு புகலிடமாயிருக்கிறார். அவரே என் நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கை, அவரே என் கேடகம், அவரே என் கோட்டை, அவரே என் சிறந்த பாதுகாப்பு, அவரே என் நம்பிக்கை. ஆண்டவர் நம்மளுக்கு நம்பிக்கையாயிருக்க முடியும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும்.
உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜீசஸ், 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 ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம், அவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய பார்வைக்கு அது கூடாதுன்னு தெரியும். நம்முடைய மாம்சத்தின் பார்வைக்கு, நம்முடைய மாம்சத்தின் எண்ணத்துக்கு அது கூடாதுன்னு தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு அது எல்லாம் கூடும், அது எல்லாம் கூடும், அது எல்லாம் கூடும். நம்ம நினைக்கலாம், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படி என்று நம்ம நினைக்கலாம். நம்முடைய பார்வையில் அப்படி தெரியும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையில் அது எல்லாம் கூடும். செத்துப்போன கர்ப்பப்பை, சாராளின் செத்துப்போன கர்ப்பப்பைக்குள்ளாக ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார், ஒரு ஈசாக்கை கொடுத்தார், ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இந்த பிரச்சனையிலே எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? இந்த பிரச்சனை அது என்னால அது முடியாதுன்னு நாம சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா, ஏசப்பா அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டாங்கன்னா, அந்த இடத்துல விடுதலை உண்டு, அந்த இடத்துல விடுதலை உண்டு. இயேசு வந்தா விடுதலை, இயேசு வந்தா விடுதலை, சத்திய வேத வசனம் வந்தால் விடுதலை. அவர் விடுவிக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், அவர் விடுவிக்கிறவர். அந்த விடுவிக்கிறவரை நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கொண்டு வருவோம், முதலாவது கொண்டு வருவோம், முதலாவது கொண்டு வருவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்பந்தான் அந்த உலக காரியம். நம்ம இதில் தப்பு பண்ணிடுறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் நம்ம தப்பு பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ரிசல்ட் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ரிசல்ட் இல்லை, பதில் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற சீசர்களாக நாம் மாறணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நாம் சிந்திக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்காக நாம் முயற்சிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக. நன்றா போசாக்க கேட்டிருக்கோம் ஆண்டுடைய வார்த்தைகளை. இத்தனை நாட்கள் நாம் கேட்டிருக்கிறோம், அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி இருதயத்தில் வைத்து விடாதபடி அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து 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 செபித்து 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 அசை போடுவது போல, அசை போடுவது போல ஒவ்வொரு நாளும் அசை போட்டு, அசை போடும் பொழுதுதான் அந்த அந்த உணவுப் பொருள் இரத்தத்துக்குள்ளாக தானத்துக்குள்ளாக அது போய் அது பலன் கொடுக்கும், அது பலன் கொடுக்கும், அது பலன் கொடுக்கும், அது பலன் கொடுக்கும், அது பலன் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கேட்ட வேத வசனங்கள் ஜீரணமாகணும்னா அது அப்படியே அசை போடணும், அசை போடணும். வீடுகளில் நீங்கள் தனித்து இருக்கணும்,
வீடுகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமரணும். அதுக்கு நம்முடைய மாம்சம் இடம் கொடுக்க மாட்டுக்கா. ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய உதவி இருந்தால் நாம் அசை போட முடியும். நாம் அசை போட முடியும். நாம் அசை போட முடியும். ரிஷபரா கபோஷா ரூடினி கபரவா ஷரவா. அது அசை போடும் பொழுதுதான் அது எல்லா நரம்புகளுக்கும் இரத்தத்துக்குள்ளாகவும் எல்லா பலன்களும் வரும். எல்லா பலன்களும் வரும். அப்படிப்பட்ட கிரியைகளுக்காக நம்முடைய பிரசனத்தை கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 பொறுமை 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 பொறுமை, நிதானம் நிதானம், பொறுமை கூடிய சாந்த அன்பு, பொறுமையும் நீடிய சாந்தமும் உள்ளவர்களாய் வாழ பெண்கள் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் வாழணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று தருவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று தருவாராக. ஷபா பாபா 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 ரிபரா கபா ஷபா பாபா ருஷரா கபதுரா பாபா ருடனா கபதுரா பா ரிஷபரா கபா சந்தா ரிபாரோ ரிஷபா கபா ரிபா கமதுரமு ருட கபோ ஷரா கபோ தீனமுசி ருகபோ ஷகராதுனா கபோ ருடினிமா கபோ துனமோ ருஷா கபரபா ஷபரபா. சாந்த குலம் உள்ளவர்களாக, சாந்த குலம் உள்ளவர்களாக நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். ருகபா ஷம்பா ரிகபா லபுரா புசி ருடரா கபோ ஷபா ருடினிமா கமதுரமா ஷபரபா ருடனா மாரிபலபா. எல்லாவற்றிலும் 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 சாந்த குலமுள்ளவர்களாக, சாந்த குலமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, புருஷனை நேசிக்கிறவர்களாக, தலைவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரை அளவு கடந்து நாம் நேசிக்கும் பொழுது, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, எழுந்து வா என்று கூப்பிடுற சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கணும்னா, நாம் கேட்டுக்கொண்ட வேத வசனங்கள், இந்த உபவாச நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்ட வேத வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், அவைகளை ஒவ்வொரு நாளும் அசை போட்டு நேரத்தை எடுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. உலகத்தில் வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்த மாட்டுக்கு. யோசித்து பாருங்க. வெக்கமாக இருக்கு, வேதனையாக இருக்கு. ஆவிக்குரிய மூப்பன் என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவ சமூகத்தில் அமர்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் அமருவோம். ஆண்டவரை நீங்கள் எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்களோ, அதிகாலையில் நீங்கள் எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்க, உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு அது சொல்லும். அப்படி செஞ்சு பாருங்கள். இந்த கேட்ட வேத வசனம் எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுருக்கோம் அல்லவா, அதை எடுத்து வேலை செய்யுங்க. வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ஒரு அளவு தான் உண்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்கை உண்டு. நம்ம எல்கையை மீறி ஓடுறோம். அது தேவனுடைய பார்வையில் அது பாவமாய் காணப்படுகிறது, அது குற்றமாய் காணப்படுகிறது. கர்த்தர் அதை மாற்றுவாராக. கர்த்தர் அதை மாற்றுவாராக. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீடுகளில் உட்காருங்க, உங்கள் நோட்ஸ் எடுங்க, அதை படிங்க, வேத வசனத்தை எடுங்க, அதை தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, முழங்கால் படியிடுங்க, கண்ணீர் வடிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைங்க, அவருடைய பலத்தில் இடை கட்டப்படுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 100க்கு 100 நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக, அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக, அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக, அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால அலக்களிக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. அந்த சரீரத்தில் உனக்கு இடம் இல்லை.
ஷபா கபா ரூபா ஷபாரி கபா ஷபாரி பலா கபா ரோட்டினி கம் தூணமோ சக்கரதரபா. அப்படி நாம் வளருவோம், ஒவ்வொரு நாளும் வளருவோம். இது ஆவியில் வந்து அந்நிய பாசையில் பாபான்னு பேசிட்டு போகிறது இல்லைம்மா. அன்பு, தாழ்மை, ஆவியின் கனிகள் 9. ஆவியின் கனிகள் 9 நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைந்து 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 வாழ ஜீவிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அது கர்த்தர் தான் நம்மளுக்கு உதவி செய்ய வேணும். அப்படியே ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக 100க்கு 100 இருக்கும் பொழுது தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கும் நம்முடைய சபை மக்கள் யாவருக்கும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் எங்களை நிரப்புங்க. அப்படி உன்னதமான அனுபவத்துக்குள்ளா எங்களை கொண்டு வாங்க. அப்படி எங்களை நடத்துங்க. அப்படி எங்களை உருவாக்குங்க. நாங்கள் அப்படி உமக்குள்ளாய் வளர வேண்டும். 100க்கு 100 உண்மையிலே நாங்கள் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபா வரங்களினாலும் பலத்தாலும் வல்லமையினாலும் ஆவியின் நிறைவினாலும் எங்களை நிறைத்து நடத்துங்க. எங்களை நிறைத்து நடத்துங்க. எங்களை நிறைத்து நடத்துங்க. எங்களை நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாரிடம் போக முடியும்? நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம். நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு கோட்டை. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு அடைக்கலாம். உங்களுடைய பாதபடியிலே எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதையும் ஜீவபலியாய் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக இடைப்படுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு போகிற இந்த நேரத்திலும் ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக சில அடையாளங்களை காட்டுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய கடைசி நாள். ஹல்லேலூயா. கடைசியாக உங்களுக்கு நான் கன்க்ளூட் பண்ணி இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளும் இங்கே நடக்கிற சம்பவங்களும் காட்சிகளும் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆவியில் இன்னும் பலன் கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய கண்களும் அப்படிப்பட்ட காரியங்களை காணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். யூதா 20-21 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்தவன் அவன் செயல்பட்டு கொண்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவனுடைய தலையை நசுக்கின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திற்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். ஒரு பகுதியை நம்ம தியானித்து அதற்கு பிறகு நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணி இன்னையோட முடிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த பகுதிகளை நீங்கள் தொடர்ந்து தியானிங்க. முதல் மிஷினரி பயணத்தை நம்ம முடிச்சிட்டோம். 2வது மிஷினரி பயணத்தில் எங்கே அந்தியோகியாவில் இருந்து அவர்கள் சிலிசியா வழியாக தெர்பே, லீஸ்ரா, இக்கோனியா, அந்தியோகியா எல்லாவற்றையும் தாண்டி ஆசியாவில் ஆண்டவர் தடை பண்ணி துரோவாவுக்கு வந்து அங்கே ஒரு தரிசனத்தை கண்டு அந்த தரிசனத்திற்கு நேராக அவர்கள் ஓடி நியோபாலி பட்டணத்திற்கு வந்து அங்கிருந்து பிலிப்பு பட்டணத்திற்கு போய் அங்கே ஒன்றும் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையில் சில நாட்கள் இருந்து, ஹல்லேலூயா,
அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஜெபத்தை விடாதவர்களாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் விடாதவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு மிக மிக முக்கியமான தேவை. ஹல்லேலூயா. இது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அவரோடு கூட இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது அற்பமான ஒரு ஆரம்பம், ஆற்றங்கரையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன ஆரம்பத்தின் மூலமாய் ஆண்டவர் இருதயத்தின் கதவுகளை திறந்தார். லீதியாலை ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கோம். 15வது வசனத்தில், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டால். அதோடு நம்ம முடிச்சிருக்கோம். ஹல்லேலூயா. அதற்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன பகுதியை, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவதற்கு, அவர்களை துன்பப்படுத்தப்படுவதற்கு முன்பாக இருக்கிற ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் இன்னைக்கு நான் இதை ஃபுல்லாக முடிக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் போட்ட ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு சொல்லி, முடிவுரையாக சில பகுதிகளை சொல்லி உற்சாகப்படுத்தி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 16வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு பெண் குறி இவங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இவங்க ஏதோ இந்த இடத்துல ஒரு மேஜர் கேரக்டர் போல தெரிகிறது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது எ ஸ்லேவ் கேர்ள். ஹல்லேலூயா. அண்டர் மெனி மாஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பெண், ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பெண். ஹல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவி அவளுக்குள் கிரியை செய்கிறது. அவள் அடிமையாக ஒரு எஜமானுக்கு கீழாக அல்ல, பல எஜமான்களுக்கு கீழாக ஒரு பெண் அடிமையாக இருக்கிறாள். அவளால் பேச முடியாது, அவளால் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமையின் வாழ்க்கையை உடைய அப்படிப்பட்ட துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில், ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட அவல நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை ஹல்லேலூயா அங்கே நாம் காண்கிறோம். she is socially bounded, spiritually bounded. ஹல்லேலூயா. அவள் சமூக ரீதியாகவும் அடிமையாக இருக்கிறாள். அவளை ஒரு ஆவி ஆட்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நேரத்தில் அங்கே என்ன நடக்கிறது? 16வது வசனத்தில், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில், ஜெபம் பண்ண அவர்கள் முற்படுகையில், ஜெபத்திற்காக ஆயத்தப்படுகையில், ஜெபத்திற்கு அவர்கள் கடந்து செல்லும் போது ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு பெண், அடிமை பெண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் எதிர்படுகிறாள், அவ்வப்போது எதிர்படுகிறாள். உங்களுக்கு நான் சொல்றேன், ஹல்லேலூயா, ஜெபத்திற்கு எப்பொழுதுமே தடை வரும். ஜெபத்திற்கு எப்பொழுதுமே தடை வரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எப்பொழுதும் தடுக்க வேண்டும் என்பதில் சத்துரு கவனமுள்ளவன். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன எரிந்து கொண்டிருக்கிறது? பிலிப்பி பட்டணத்தில் அவர்கள் செயல்பட முடியாது என்று நினைத்தேன். பிலிப்பி பட்டணத்தில் அவர்களால் பேச முடியாது என்று நினைத்தேன். பிலிப்பி பட்டணத்தில் ஒருவரும் ரட்சிக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் வழக்கமாய் அவர்கள் ஜெபிக்க போகிறதை நான் தடை பண்ணாமல் விட்டுவிட்டேன். ஹல்லேலூயா. வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த நேரத்தை நான் தடை பண்ணி இருந்தால் லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்பதை அறிந்த சத்துரு, ஹல்லேலூயா, என்பதை அறிந்த பிசாசு, ஹல்லேலூயா, அவர்கள் ஜெபிக்க போகிற வழியில் வந்து குறுக்கே நிற்கிறான்.
ஹல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க கடந்து செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய சிந்தையையும் மனதையும் இருதயத்தையும் கெடுக்கிறவனாக அவன் செயல்பட விரும்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும்னு போற நேரத்தில் அவன் ஒரு பெண்ணின் உருவத்தில் குறுக்கே வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி அவள் பார்ப்பாள், ஆனால் பின்னாக போய் சத்தமிடுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பின்னாடி வாசிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். ஹல்லேலூயா. Somehow Satan wants to disturb the prayer. Hallelujah. Somehow Satan wants to disturb the minds of his people. Hallelujah. அவர்களுடைய சிந்தையை கெடுக்க வேண்டும். ஒரு பிசாசு சொல்லுகிறது, இவர்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். உண்மைதான், அவர்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் தான். Hallelujah, hallelujah, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வழியைத்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவனுக்கு தற்சமயத்தினுடைய வேலை என்னவென்றால் அவர்கள் ஜெபிப்பதை தடுக்க வேண்டும். அவர்கள் ஜெபிப்பதை தடுக்க வேண்டும். அவர்கள் ஜெபிப்பதை தடுத்தாக வேண்டும். அவன் நினைத்தான், பிலிப்பி பட்டணத்தில் ஒன்றும் நடந்து விடாது, இவர்கள் போய் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஜெபிப்பதினால் ஒன்றும் சாதித்து விடமாட்டார்கள், இந்த 40 நாட்கள் கூடி இருப்பதினால் இவர்கள் ஒன்றும் சாதிக்க மாட்டார்கள் என்று நினைத்தவனுக்குள்ளாக இப்பொழுது ஒரு பயம் பிடித்திருக்கிறது. தேவ ஜனம் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை அவர் திறப்பார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் சத்தமிடுகிறாள். இப்படி ஒரு நாள் செய்யல. என்ன எப்படி செய்கிறாள்? 18வது வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாள் ஜபத்திற்கு கடந்து செல்லும் போதும் இப்படிப்பட்ட தடைகளை அவர்கள் கடந்துதான் செல்லுகிறார்கள். ஆனாலும் ஜபத்தை விடவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க ஒரு முடிவோட போகணும். ஹல்லேலூயா. எத்தனை தடை வந்தாலும் என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் விட்டுவிடவே மாட்டேன். எத்தனை தடை வந்தாலும், எத்தனை பிசாசு போராடினாலும், எத்தனை அந்தகார வல்லமைகள் கிரியை செய்தாலும், என்னால் செயல்பட முடிந்தாலும் செயல்பட முடியாமற் போனாலும் என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் ஒரு நாளும் விட்டுவிடவே மாட்டேன். விட்டுவிடவே மாட்டேன். விட்டுவிடவே மாட்டேன். விட்டுவிடவே மாட்டேன். ஏன்னா உங்க ஜெபத்துக்கு பிசாசு நடுங்குகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஊழியத்தை தடை பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜெபத்தை தடை பண்ண அவன் விரும்புகிறான். ஹல்லேலூயா. ஒரு அடிமை பெண்ணுக்குள்ளாக இருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவியை ஏவி விடுகிறான். ஹல்லேலூயா. அது அவ்வப்போது வந்து அங்கே நின்று ஒரு ஆட்டம் போட்டு போகிறது. ஹல்லேலூயா. அப்பப்ப வரும். ஹல்லேலூயா. அப்பப்ப அங்க நின்று டிஸ்டர்ப் பண்ணும். ஹல்லேலூயா. போற அவங்களுடைய சிந்தையை கெடுக்கும். ஜெபிக்கணுங்கிற அந்த மனநிலையை கெடுக்கும். முழங்கால் போடணுங்கிற இருதயத்தை கெடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு பயம் காட்டிட்டீங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு பெரிய தடையை கொண்டு வருவான். நீங்க ஜெபிக்கணும்னு வழக்கமாய் போகிற அந்த இடத்துக்குள்ள போகும்போது தான் ஒரு தடை வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு சோர்வு வரும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் பவுலுக்குள்ளாக ஒன்று உண்டானது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று உண்டானது. பவுல் சினங்கொண்டு, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து கோபப்படுறதுக்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கார். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து கோபப்படுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார்.
இதை பாவம்னு சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. பவுல் சினங்கொண்டு அந்த பெண்ணை பார்த்து சினங்கொள்ளவில்லை, அவளுக்குள்ளாக கிரியை செய்கிற அந்த ஆவியை பார்த்து அவள் சினங்கொண்டான். ஹல்லேலூயா. கரெக்டாக தானே பிசாசு சொல்லிச்சு. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் தானே, சுவிசேஷத்தின் வழியை திறக்க வந்தவர்கள் தானே, கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் விடக்கூடாது. ஆண்டவர் அப்படி விடலை. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அவர் சொன்னார், சி வாயை மூடு. ஹல்லேலூயா. நிப்பாட்டு, போதும். உன்னோட கிரெடிட் எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் உன்னதமான தேவனுடைய வேலைக்காரன்னு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கரத்தை உரையேற்றி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கு நேரில் நிற்க தைரியம் இல்லை, பின்னாடி நின்று கற்றுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அது பவுல் திரும்பி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. அது நேரில் நின்று கத்த பயந்து, முன்னாடி பார்த்தது பின்னாடி நின்று கத்துது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தி கத்தி பார்த்தது. ஒரு நாள் சினங்கொண்டார், திரும்பி பார்த்தார், ஒரு வார்த்தையை சொன்னார், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக வருகிற சத்ருவின் வல்லமைகளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிறைய சோர்வு உங்களை ஜெபிக்க போகும்போதெல்லாம் வந்து முன்னாடி நிற்கிது. நிறைய கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஜெபிக்க போகும்போதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கிது. நிறைய விதமான காரியங்கள் ஜெபிப்பதற்கு தடையாக வந்து நிற்கிது. அது ஒரு அசுத்த ஆவியின் கிரியை, அது ஒரு அசுத்த ஆவியின் வல்லமை, அது ஒரு அசுத்த ஆவியின் வேலை. ஹல்லேலூயா. ஒரு நேரம் வரும், திரும்பி பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கரத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை ஜெப வாழ்க்கை அது மடங்கடிக்க நினைக்குது, அதை அழிக்க நினைக்குது, ஒன்றுமில்லாமல் போக பண்ண நினைக்குது. ஹல்லேலூயா. என ஜெபிக்கிற மனிதனை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர் என்பதை அதை அறிந்து வைத்திருக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கொஞ்சம் சாதாரணமாக நினச்சிட்டான், கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டான். இவ்வளோ தூரம் வேக வேகமாக ஓடி வந்தவங்க பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடுவாங்க. இவங்க ஜெபத்தில் என்ன நடந்துற போகுது? 4 பேர் கூடி உட்காந்து 40 பேர் 40 நாள் ஜெபம் பண்ணுறதுல என்ன நடந்துற போகுதுன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டான். ஹல்லேலூயா. தேவ ஜனத்துக்குள்ள மாற்றம் உண்டாகிறதை கண்டு அவனுடைய இருதயம் நடுங்குகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது பேய் குறுக்க வருதா? ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பேய் இந்த செல்ஃபோன் தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிசாசு இந்த செல்ஃபோன் தான். ஹல்லேலூயா. அது குறுக்க வரும், குறுக்க வந்து நிற்கும், குறுக்க வந்து இடைஞ்சலாக நிற்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அதை விரட்ட ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலையிலிருந்து இந்த அனுபவங்களை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை புதுசாக இப்போ பார்க்குறதுனால உங்களுக்கு அது ஆச்சரியமாக தெரியுது. நான் நைட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ரேர்லி ஒரு 2 மணி நேரம் எனக்கு தூங்குறதுக்கு நேரம் கிடைத்தது. நான் போய் படுத்த நேரத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டு புதல்வன் அப்போ தான் எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருந்தான். அதனால் இன்றைக்கி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்தோடு ஏதோ ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனம் ஜெபிக்கிற ஜனமாய் மாற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா.
சில அடையாளங்களோடு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜெபம் பண்ணுறதுக்கு தடை வருது இல்லையா? ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய இடைஞ்சல் வருது இல்லையா? முழங்கால் போடும்போதே நிறைய சோர்வு வருது இல்லையா? முழங்கால் போடும்போதே நிறைய காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்த பார்க்குது இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற அவருடைய பிள்ளைக்குள்ளாக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பிசாசு நடுநடுங்கி போனான். ஏன் நடுநடுங்கி போனான்னா, அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சைலண்டாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னபோது இந்த சாதாரணமான செயல்பட முடியாதவர்களாய் காட்சி அளிக்கிற அந்த ஜனத்தின் வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்ட என் ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த அசுத்த ஆவியை துரத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆவியில் ஜெபிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாளும் அந்த ஜெபத்தை விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய சபைகளுக்குள்ளாக இந்த நாட்களில் அவர் ஊற்றுவாராக, 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 ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அதுக்கப்புறமா 19வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவனால என்ன பண்ண முடியும் தெரியுமா? அவங்க ஜெபத்தை தடுத்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியல. அங்கே அவங்க ஓனர்ஸ் எல்லாம் எழும்பி வந்து இப்படி அநேக சொன்னால் அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இருத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கோடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். ஹல்லேலூயா. ஜெபமா பண்ண போற நீ என்ன விரட்டவா செய்கிற? புடி அவனை, போடு அடி. ஹல்லேலூயா. பிடிச்சு அடிச்சாங்க, அநேக அடி அடிச்சாங்க. பிடிச்சு சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். நடுராத்திரியில் 25வது வசனம், நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கையை எதுவும் தடை பண்ண முடியாது. பிசாசால என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியுமா? உதைக்க முடியுமா? சிறைச்சாலையில் தள்ள முடியுமா? இயேசுவின் ரத்தம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. உங்க ஜெப வாழ்க்கைய வேற எந்த அந்தகார வல்லமையினாலும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகளும் கால்களும் தொழுமரத்தில் கட்டி தூக்கினாலும் ஜெபத்தை விடமாட்டேன்னு சொல்லுகிற ஒரு சேனையை ஆண்டவர் இன்றைக்கு எழுப்புவாராக, இன்றைக்கு எழுப்புவாராக, இன்றைக்கு எழுப்புவாராக. அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப சேனையை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலிருந்து எழுப்புவாராக, எழுப்புவாராக. He can disturb me. அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியும். அவன் என்னை கட்டி சிறைச்சாலையில் அடைக்க முடியும், கதவுகளை பூட்ட முடியும், சங்கிலிகளால் என்னை கட்ட முடியும். ஆனாலும் என்னுடைய ஜெபத்தை அவனால் தடை செய்ய முடியாது. அடிக்கதானே முடியும். ஜெபம் பண்ணுவதை, துதித்து பாடுவதை அவனால் எப்படி தடை செய்ய முடியும்? எப்படி தடை செய்ய முடியும்?
ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அப்படி ஒரு சேனையை ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அப்படி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். கொஞ்ச பேராய் தெரியலாம், அற்பமான ஜன கூட்டமாய் தெரியலாம். ஹல்லேலூயா. விழுந்து விழுந்து எழும்பின ஜப அனுபவங்களை உறுதிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் ஜெபிப்பதை நிறுத்த முடியாது என்கிற வைராக்கியத்தோடு இருங்கள். இன்னைக்கு நீங்க போகும்போது இதை விட பெரிதான காரியங்களை உங்க வீட்டில் பார்ப்பீங்க. இதை விட பெரிதான பிசாசுகளை பார்ப்பீங்க. இதை விட பெரிதான தடைகளை பார்ப்பீங்க. இதை விட பெரிதான காரியங்களை பார்ப்பீங்க. எழும்பி நிற்கிற பல பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஆனா பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தொழு மரத்துல கட்டி வச்சு அடிச்சாலும் ஜெபம் பண்ணுங்க. சிறைச்சாலையின் கதவுகளை அவர் திறக்க வருகிற வரைக்கும், அவர் கட்டுகளை உடைக்கிற வருகிற வரைக்கும், அவர் அற்புதம் செய்ய வருகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஒரு அக்கினி தழல், அப்படி ஜெபிக்கிற ஒரு அக்கினி தழல், ஒரு ஆவியின் மலை, ஒரு ஆவியின் மலை நம் மேல ஊற்றப்படட்டும். சின்ன தடைகளை பார்த்து பயந்து பயந்து நின்று போன வாழ்க்கை போதும் போதும் போதும். என் ஜெபத்தை, என் ஜெப வாழ்க்கையை எந்த வல்லமையும் தடை பண்ண கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இன்னைக்கு அவருடைய ஆவியின் பலத்தினால், பவுலுக்குள்ளாக சீலாவுக்குள்ளாக இருந்த அதே ஜெப ஆவியினால், அதே வல்லமையினால், அதே அக்கினியினால் ஆண்டவர் நிரப்பி அனுப்புவாராக, நிரப்பி அனுப்புவாராக. நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒரு அருள் மாறி மலை பொழிந்தருளுவாராக, பொழிந்தருளுவாராக, பொழிந்தருளுவாராக. எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க வைக்கிற அந்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். தொழு மரத்தில் கட்டப்பட்டாலும் ஜெபிக்கிற ஒரு சேனை எழும்பட்டும், 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 எழும்பட்டும். நல்லா துதித்து கொண்டே இருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். இனி நான் ஜெபிக்காம விட மாட்டேன்ப்பா, இனி நான் ஜெபிக்காம விட மாட்டேன்ப்பா, இனி நான் ஜெபிக்காம விட மாட்டேன்ப்பா. அந்த ஆவியின் கிரியைகளை நான் அடையாளம் கண்டுகொள்ளுவேன், அடையாளம் கண்டுகொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை, தடை பண்ணுகிற அசுத்த கிரியை வெளியே போய் இயேசுவின் நாமத்தில், வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த தனி ஜெபத்தை, குடும்ப ஜெபங்களை, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை, சபையாய் கூடி ஜெபிக்கிற காரியங்களை தடை பண்ண நினைக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செயல்படாமல் போகட்டும், செயல்படாமல் போகட்டும், செயல்படாமல் போகட்டும், செயல்படாமல் போகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். அற்பமானவர்கள் ஆண்டவரே, அற்பமான கூட்டப்பா, ஒன்றுக்கு உதவாத பாத்திரங்களப்பா, ஒரு விசை உங்க ஆவியின் பலத்தினால நிரப்புங்கப்பா, ஒரு விசை உடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. Sharadarabauriantarabalaboridarabalabo Ridarabo Shabaribirantarabalaabo. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. 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 எங்க குடும்பங்களை கட்டி வைக்கிற எல்லா பொல்லாத ஆவியே, ரட்சிப்புக்கு தடையாய் இருக்கிற குடும்பங்களை கவலைகளுக்குள்ளாக அழுத்துகிற, பாரங்களுக்குள்ளாக அழுத்துகிற, பிரிவினைகளுக்குள்ளாக கொண்டு செல்லுகிற, குடும்பங்களை அழிக்க நினைக்கிற எல்லா பொல்லாத கிரியையே இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், 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 அழிக்கப்படட்டும். தடை பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சத்துருவின் கிரியையை, உட்கார்ந்துக்கோங்க, சத்துருவின் கிரியையை என்னோட தலைப்பில் இல்லை, கொஞ்சம் முன்னாடி போய் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வேற ஒரு நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். லூக்கா 9:37 இருக்கிற சம்பவம். ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். சீஷர்களிடத்தில் கொண்டு போய் விடுதலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார். அந்த அசுத்த ஆவி என்ன செய்தது? அதை அலற வைத்தது, நுரை தள்ள அலக்களித்தது, அந்த மனிதனை கசக்கினது, அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருந்தது. இப்படிதான் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஏதோ ஒரு கிரியை, ஏதோ ஒரு சத்துருவின் வல்லமை அலக்களிக்கிறது, அலக்களிக்கிறது, குடும்பங்களை அலக்களிக்கிறது, அலக்களிக்கிறது. தெளிந்த சிந்தை இல்லாமல், தெளிந்த இருதயம் இல்லாமல், சும்மா சும்மா 2 வார்த்தை பேசும்போதே ஒரு அலக்களிப்பு குடும்பத்துக்குள்ள. இது அவனுடைய கிரியை. நுரை தள்ள வைக்கிறது. நல்லா படித்தவங்க கூட மென்டல் மாதிரி பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி படித்தவங்க வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள், மென்டலோட மோசமாக பேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நுரை தள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. கசக்கி எடுக்கிறது. சரீரத்திலும் மனதிலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. நான் இன்னைக்கு அநேகருக்குள்ள பிசாசு அப்படிப்பட்ட காரியத்தை உண்டு பண்ணுகிறான். எத்தனை பாடு வந்தாலும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்கானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம சிந்தையை எவனும் கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கெடுக்கிற அந்தகார கிரியைகள், ஹல்லேலூயா,
அது எப்போவாவது ஒரு நேரம் அவனை விட்டு வெளியே போகும். அப்போ மாத்திரம் தான் அவனை பார்த்தா பிள்ளையாக அவன் ரசிக்க முடியும். ரேரா 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 இப்படி ஒரு பிள்ளை இருந்துராதா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ அது வெளியே போகும்போது அடுத்து உடனே அது அவனுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட கிரியைகளை அழிக்க அவர் வந்தார், அவர் வந்தார், அவர் வந்தார். இயேசு அந்த இடத்தில் வந்து நின்றார். போதகரேன்னு சொல்லுகிற ஒரு சத்தம், என் பிள்ளை எப்படி ஆகிலும் சுகமாக்கிருங்கப்பா, சுகமாக்கிருங்கப்பா. அந்த விசுவாச குறைவை ஆண்டவர் அறிந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவர் சுஸ்தமாக்கி அனுப்பினார். அவனை கிட்ட கூப்பிட்டாரு. அவன் கிட்ட வர 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 அலக்களிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு ஓடி போயிற்று. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் ஓடட்டும், ஓடட்டும், ஓடட்டும். சிந்தைய சரீரத்தை கெடுத்து, ஹல்லேலூயா, சமாதானத்தை கெடுத்து, காரியங்களை கெடுத்து ஆண்டவர் நம்மளை நல்லா வைத்திருக்கிறார். எந்த பிசாசுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. டிஸ்டர்ப் பண்ணாலும் எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் தொங்க விட்டாலும் எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுங்க. துதிங்க, 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 துதிங்க. அந்த சூழ்நிலையிலும் துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அவன் தோற்று போனவன். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன், அவன் தோற்று போனவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் தியானித்து கொள்ளுங்கள். அவங்க பிலிப்பி பட்டணத்திலிருந்து அம்பிபோலி அப்பல்லோனியா வழியாக பெரேயா பட்டணத்திற்கு வந்தார்கள். பெரியா பட்டணத்தில் சில சம்பவங்கள் நடக்கிறது. அத்தேனே பட்டணத்திற்கு கடல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடிக்க துரத்தும் போது பவுலை மாத்திரம் அனுப்பி விடுறாங்க அத்தேனே பட்டணத்துக்கு. அங்கே தான் மார்ஸ் மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மார்ஸ் மேடையில் விக்கிரகங்கள் நிறைந்த இடத்தில் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அங்கிருந்து கொரிந்து பட்டணத்திற்கு வருகிறார், கெங்கிரியா பட்டணத்திற்கு வருகிறார், திரும்ப எபேசுவுக்கு போகிறார். அங்கிருந்து சிசரியா எருசலேமுக்கு போய் இவ்வளவு பாடுகளை அனுபவித்திருந்தாலும் எருசலேமில் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். என்ன சந்தோஷம் அப்படின்னா, எத்தனை பாடுபட்டாலும் கொஞ்சம் ஜனத்தை ஆண்டவருக்குள்ளாக நடத்தி விட்டோம். சத்துருவின் கைக்குள்ளாக கிடந்த சில கூட்டத்தை அக்கினியின் நின்று இழுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி விட்டோம் என்கிற சந்தோஷத்தோடு எருசலேமில் சந்தோஷித்து அந்தியோகியாவுக்கு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. அதில் கொரிந்து பட்டணத்தில் இடையே நடந்த ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வசனங்களை, இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் ஃபைனலாக எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வேணும், எப்படி கன்க்ளூட் பண்ணன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு காட்டி கொடுத்தார். 18வது அதிகாரம், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் வாசிப்போம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. போதும் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை பார்த்து, தம்முடைய ஜனத்தை பார்த்து இன்றைக்கு சொல்லி தைரியப்படுத்தி அனுப்புவாராக. ஹல்லேலூயா. அவர்கள் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக சிலருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து விட்டார்கள்.
பவுல் அப்போஸ்தலன் மார்ஸ் மேடையில் பிரசங்கிக்கும் போதே அவர் அவசரமாக ஜெனசிஸ் டு ரெவலேஷன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் இருக்கிற விஷயத்தை அப்படியே சம்மரைஸ் பண்ணி அப்படியே பேசிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பேசுகிறத பார்த்து அவருக்கு நிறைய பேர்லாம் வைக்கிறாங்க. என்ன நிறைய பேர்லாம் வைக்கிறாங்க. 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்கிறார்கள். ஹல்லேலூயா. பவுலுக்கு கிடைச்ச ஒரு பட்டம் என்னது? வாயாடி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை வாயாடின்னு சொல்லட்டும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பின்னாடி அவர் பேசி முடிக்கும்போது அங்கே அவருடைய இருதயத்தை கலங்கடிக்கிற சில சம்பவங்கள் நடக்கிறது. 32வது வசனத்திலிருந்து வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் கேவலமா பேசுறாங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கேட்டு. சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்படிதான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சிரிக்காதீங்க, நான் வேற ஒரு ஆதங்கத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பேய் கூட ஓட மாட்டேங்குது பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாங்கட்டும், வரட்டும். இன்னைக்கு அது விரட்டாம விடுறது இல்லை. இயேசுவின் ரத்தம். சரி, இங்க வாங்க. சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு அவர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல, போயிட்டார். ஹல்லேலூயா. இகழ்ந்து பேசினார்கள், இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அவர் கிளம்பிட்டார். ஹல்லேலூயா. இப்போ நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கிற ஒரு மனுஷனுக்கு சில கனிகளை பார்க்க முடிந்தது. சிலர் ஞானஸ்நானம் எடுக்கிறதை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ராத்திரி அவர் என்ன நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தாரோ தெரியல, என்ன யோசனையில் உட்கார்ந்துருந்தாரோ தெரியல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மளை இடைஞ்சல் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியும். என்ன மனநிலையோடு அவர் இருந்தாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. ராத்திரியில் மக்கதோனியாவுக்கு போகும்படியாக தரிசனத்தை தந்த ஆண்டவர் அன்றைக்கு ராத்திரியும் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரியும் கூட வந்தார். பவுலுக்கு தரிசனமாகிறார். நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு. என்னை பார்த்து வாயாடின்னு சொல்கிறாங்களா? பயப்படாத. போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களா? பயப்படாத. ஹல்லேலூயா. அப்புறமா கேட்குறேன்னு சொல்கிறாங்களா? பயப்படாத. பயப்படாமல் பேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் பயப்படுகிறவரா? இல்லை. ஹல்லேலூயா. பயப்படுகிற நபர் அல்ல. இதற்கு பிறகு நடக்க போகிற காரியங்களை முன்னமே அறிந்த நல்ல தகப்பனாக, தன்னுடைய பிள்ளையை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவராக கூட வந்து நிற்கிறார். நீ பயப்படாம பேசு, நீ பயப்படாம பேசு. மௌனமாயிராதே, பேசாமல் இராதே. ஹல்லேலூயா. பேசாம இருக்காத, பயப்படாம பேசு. இந்த ஆண்டவர் அவர் நம்மை பலப்படுத்தி அனுப்புவாராக. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் கிரியைகளை
ஆண்டவர் எடுத்து போடுவாராக. எல்லா பயத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. எல்லா பயத்தின் வல்லமைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. பயப்படாமல் அறிவிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாமல் பேசு, மௌனமாக இருக்காது, பேசாமல் விட்டுறாதப்பா. ஹி மே திங்க், அவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடும், அவன் இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடும். என்ன ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா, இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா, வயாடின்னு சொல்கிறாங்கப்பா. நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்லி தான் நினச்சேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசினா தயவு செஞ்சு ஒரு 4 பேர் தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டு வந்துடுங்க. ஏதாவது ஒரு 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போய் வெளியே போட்டு வந்துடுங்க. அதாவது பிசாசு ஒரு பக்கம் இருக்க, இது பார்த்து பார்த்து தலைகீழ அது வேணும்னே இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் உங்களுக்கு இப்போதான் ஆரம்பிச்சது. எனக்கு காலையில் 6 to 7 ஜபத்தில் இருந்தே ஆரம்பிச்சது. ஆமாம், இதோட தான் நான் தாண்டி வரேன். ஆண்டவர் நல்லவர். எனக்கு இப்போ ஒரு படம் பார்த்தது போல இருந்தது. ஹல்லேலூயா. எப்படின்னா, காலையில் அவங்க சில ப்ராஃபஸி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், சில ப்ராஃபஸி வந்து அங்கே நின்று பேசும்போது எனக்கு 2 மேட்ச் ஆச்சு. நீ இதை கேட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. நான் ஓடிட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு என் மைண்டில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இப்படிப்பட்ட ஆவிகளை ஆண்டவர் விரட்டுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லும்போது என் மனசில் நான் ஏற்கனவே என் மைண்டில் இதானே ஓடிக்கிட்டு இருக்கு. 6 மணி ஜபமாக இருந்தாலும் நம்ம மனமெல்லாம் மனமே என்ன பேச போகிறோங்கிறதுக்குள்ளே தான் நிறைஞ்சு இருக்கும். அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆண்டவர் எனக்கு அப்படியே காட்டுறது போல் ஒரு படம் போட்டு காட்டுறது போல் இருந்துச்சு. உனக்கு விளங்கலை தானே? இப்போ பாரு, கரெக்டாக சொல்லுதா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லுதா? கரெக்டாக பிசாசு பேசுதா? கரெக்டாக இப்படி தான் பேசியிருக்கோம் அப்படின்னு எனக்கு அப்படியே படம் போட்டு அப்படி காட்டி நடத்துனது போல் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை தரட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இங்கே வந்துருங்க. உங்களோட ஆண்டவர் பேச வேண்டியதை பேசி அனுப்புவாராக. பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே. இது ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தான் நேசிக்கிற, தான் விரும்புகிற, தான் ஒவ்வொரு படியும் அவர் எப்படி எடுத்து வைக்கிறார்னு பார்த்து அழகு பார்த்து நடத்தி வருகிற அந்த மனிதனுக்கு கொடுக்கிற கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஹல்லேலூயா. அடுத்த உடனே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்றார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். ஐ am with you. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களாப்பா? ஆமா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலுமா? ஆமா, ஆமா. அடிச்சு பட்டணத்துக்கு வெளியே எடுத்து கொண்டு வந்து போட்டாங்களே அப்பவுமா? ஆமா. கல்லால அடிச்சாங்களே அப்பவுமா? ஆமா. அநேக அடி அடிச்சாங்களே அப்பவுமா? ஆமா. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க?
அவர் நம்ம கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் 16வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 12வது வசனத்துல the Lord is with you, அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை அங்க வருகிறது. எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 16வது வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். போதும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீங்க அவங்கள முறியடிப்பீங்க. ஹல்லேலூயா. தேர்ட் பர்சனா சொல்லப்பட்டது. ஆண்டவரே கூட வந்து நின்று சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். யோசுவா கலங்கி நிற்கிறான். ஆண்டவரே ஒன்றும் இல்லைப்பா, என்னப்பா பண்ணுறது, என்ன செய்யறதப்பா, எப்படிப்பா முடியும்? ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் ஆக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. கொடுத்துருங்க, கொடுத்து அனுப்பும், கொடுத்து தண்ணி கொடுத்து அப்படியே பின்னாடி கூட உட்கார வைங்க, இங்கே வேண்டாம். பிரைஸ் எல்லாம். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே கவனத்துக்கு வாங்க. நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. அவருக்குள்ளே இருந்த ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன வருத்தம், ஆண்டவரை அடிச்சு தூக்கி போட்டு அடிக்கிறாங்களேப்பா. ஹல்லேலூயா. அவர் கொரிந்து பட்டணத்தில் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவசரமாக இந்த ஜேர்னி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் நிறைய இடத்துல அவசரமாக கிளம்பி அடுத்தடுத்த கூட்டம் வர்றதுக்குள்ள அவசரமாக கிளம்பி போனாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு கொரிந்து பட்டணத்தில் வச்சு, இப்படி அவசரப்படாதப்பா, வேகமாக இவ்வளோ நேரம் வந்துட்ட, ஓடி 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 வந்துட்ட. கொரிந்து பட்டணத்தில் வச்சு சொல்கிறார், உன் மேலே நீ ஒரு பயலும் கைப்பட மாட்டான். He gives an assurance, he gives an guarantee. Hallelujah, hallelujah. அவர் வாக்கு பண்ணினார், அதுக்கு மேலே போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, ஒருத்தனும் உன் மேலே கைப்பட மாட்டான். கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவனும் கைப்பட மாட்டான். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு செய்ய ஒருவனும் கை போடாமல் ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. ஹல்லேலூயா. எந்த வல்லமையும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்வாராக. நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன், God will not insulate us from problem, God will insulate us in problem. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது அப்படியே தமிழில் சொல்கிறேன். ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பை, இன்சுலேஷனை, ப்ராப்ளம் வராமல், பிரச்சனை வராமல் போட்டு பாதுகாக்கிறவர் அல்ல, பிரச்சனையின் மத்தியில் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் காக்கிறவர். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிறார். என்ன வார்த்தை இது? என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை? இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக ஓடுறோம்னா இந்த வார்த்தைக்காக தான் ஓடுறோம். இந்த பட்டணத்தில் என் நேசருக்கு
அநேக ஜனங்கள் உண்டு. இந்த பட்டணத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டிய அநேக ஜனங்கள் உண்டு. இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட வேண்டிய அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த ராசிபுரத்தில் உங்களோட கிராமத்தில் அவருக்கென்று இன்னும் அநேக ஜனங்களை அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிறார். அதை செய்ய உங்களை தான் நம்பி இருக்கிறாரு. என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பயந்து நிற்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா. மௌனமாக இருக்காத. ஹல்லேலூயா. அவன் கூட இருப்பேன். ஒருவனும் உனக்கு மேலே கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் அவருக்காக அநேக ஜனங்கள் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதற்காக ஆண்டவர் இவ்வளவு நாட்களும் நம்மோடு கூட பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளாக இருந்து அப்படியே நடத்தி வருகிறார்னா, அவருக்காக ஒரு கூட்டம் ஒவ்வொரு பட்டணத்திலும் உண்டு. ஒவ்வொரு பட்டணத்திலும் உண்டு. ஒவ்வொரு பட்டணத்திலும் உண்டு. ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. ஒவ்வொரு தெருவிலும் உண்டு. அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை சந்திக்கும்படியாக அவருடைய பலத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய அஷூரன்ஸை, அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து தைரியப்படுத்தி அனுப்புவாராக. நல்ல கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரிந்து பட்டணத்தில் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசின உடனே பவுலோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உடனே அடுத்தடுத்த நாள் ஓடிக்கிட்டே இருந்தவர் கொஞ்ச நாட்கள் தங்கினார். 1 வருஷம் 1.5 வருஷம் 6 மாதம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. He slows down. மார்ஸ் மேடையில் பிரசங்கம் பண்ணினதற்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இடைப்பட்டதற்கு அப்புறம் அவர் பேசின விதத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் யார் வாயாடின்னு சொல்லுவான்னு பயப்படலை. போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு பயப்படலை. ஜனங்கள் எந்திரிச்சு போயிடுவாங்கன்னு பயப்படலை. நேரத்தை எந்த விதத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணலை. ஹல்லேலூயா. 1.5 வருஷம் அவர் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். ஜனத்திற்கு தேவையானதை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அநேகரை அந்த கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவர் ரட்சித்து விடுதலை ஆக்கி நடத்தினார். நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வாரா? நிச்சயமாக செய்வார். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை ஒரு நாள் விட்டுறாமல் இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெப வேலையை விடாமல் இருங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எதை கண்டும் பயப்படாதீங்க. பேசாமல் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. பயப்படாமல் பேசுங்க. பயப்படாமல் அறிவிங்க. அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து அதே கட்டளையை கொடுப்பாராக. பயப்படாத, மௌனமாக இருக்காத, பேசு. ஹல்லேலூயா. பேசு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? பெரிய வார்த்தை. அவர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. பிரதான அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தின் கடைசி முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் இருந்தால் போதும். அவர் நம்மை நடத்துவார். பயப்பட வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறாரு. உன் மேலே ஒருத்தனை கை போட விட மாட்டேன். ஒரு வல்லமையும் கை போட விட மாட்டேன். ஒரு வல்லமையும் கை போடாது.
என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய சித்தத்திற்கு விலகி ஒரு பயலை உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. எஜமான் தன்னை அவரே அனுப்பின ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நான் பெர்மிஷன் கொடுக்காம ஒரு பயலை உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. அந்த சந்தேகமே வேண்டாம். இது எதனால் வந்ததோ அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். நான் பெர்மிஷன் கொடுக்காம ஒரு பயலும் தொட முடியாது. அல்லேலூயா. கடைசியில் ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்வைத்து போகிறார். இந்த பட்டணத்தில் எனக்கு இன்னும் நிறைய ஜனம் உண்டுப்பா, அநேக ஜனங்கள் உண்டப்பா, அநேக கூட்டம் உண்டப்பா, அநேக மக்கள் உண்டப்பா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருக்காக ஓட நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஜெபித்து கடந்து செல்லலாம். பவுலப்போஸ்தலனுடைய மீதமுள்ள காரியங்களை நீங்கள் வாசிங்க. 3வது மிஷனரி பயணம் இருக்குது. ரோமாபுரிக்கு ஆண்டவர் கொண்டு போகிற அந்த நோக்கத்தை இறுதியில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அது வரைக்கும் தன் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கம் நிறைவேற வரைக்கும் ஒரு நாள் சோர்ந்து போகாமல் ஓட ஆண்டவர் பலன் தந்தார். சோர்ந்து போகாமல் முன் செல்ல ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். ஆவிக்குரிய நல்ல திருச்சபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆவிக்குரிய நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அமைதியாக இருக்கும்படியாக இவைகளை நமக்கு தரவில்லை. நாம் சும்மா இருக்கிறதுக்காக தரலை. நம்ம செயல்படாமல் இருக்கிறதுக்காக தரலை. நம்ம அமைதியாக வந்து போகிறதுக்காக தரலை. அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் தெருவில் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதனால தான் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. அதனால தான் உங்களை அங்கே வச்சிருக்கிறாரு. அதனால தான் வச்சிருக்கிறாரு. அதனால தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 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 இன்னும் ஒரு பெரிய அறுவடையை தருவார். இன்னும் ஒரு பெரிய அறுவடையை தருவார். நம்பிக்கையில் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. பலவீனப்படாதீங்க. பலவீனப்படாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. பயப்படாதீங்க. முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை தரட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா துதிப்போம். நல்லா துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரை உயர்த்துவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி அனுப்பட்டும். நம்மை நிரப்பி அனுப்பட்டும். நம்மை நிரப்பி அனுப்பட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 நன்றி. 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 நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 நன்றி. 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உம்மாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன்ப்பா. ஆண்டவர், ஒரு சேனைக்குள்ள நான் பாய்வேன் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க என் கூட இருந்தா போதும். 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 என்னுடைய பலவீனத்தில் உங்க பலன் பூரணமா விளங்கினா போதும். என்னுடைய இல்லாமையில் நீங்க வெளிப்பட்டா போதும். நீங்க வெளிப்பட்டா போதும். சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். 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 நம்முடைய குறைவுகளை கண்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவைகளை கண்டு கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். ஒருவனும் நம்ம மேல் கை போட அவர் விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை நடத்த போதுமானவர். அவர் நம்மை நடத்த போதுமானவர். அவருடைய பாரத்தை அறிந்தவர்களாய் செயல்படும். அவருடைய ஏக்கத்தை அறிந்தவர்களாய் செயல்படும். இந்த மந்தையில் இல்லாத வெளியே இருக்கிற ஆடுகள் அநேகம் உண்டு. வெளியே அநேகம் ஆடுகள் உண்டு.
அவைகளையும் கொண்டு வர வேண்டுமே. அவைகளையும் மந்தைக்குள்ளாக, தொழுவத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டுமே, கொண்டு வர வேண்டுமே, கொண்டு வர வேண்டுமே, கொண்டு வர வேண்டுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உங்களை சுவிசேஷத்தை சொல்ல தூண்டி எழுப்பட்டும், தூண்டி எழுப்பட்டும். ஹல்லேலூயா. ஒருத்தரை ஆகல ஆண்டவருக்குள்ள நடத்துகிற கிருபையை தரட்டும். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அவர் இருந்தால் மட்டும்தான் எதுவுமே நடக்கும். அவர் இருந்தால் தான் எதுவுமே சாத்தியம். அவரை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் தான் எல்லாமே செய்யணும். அவர் தான் நம்மளை நடத்தணும். அவர் தான் நம்மளை பலப்படுத்தணும். அவருக்குள்ளே இருக்கிற அந்த பாரம், அந்த ஏக்கம் நமக்குள்ளே இன்னைக்கு அது கொழுந்து விட்டு எரிகிறதாய் கடந்து செல்லுங்க. எப்படி ஆவது, எப்படி ஆவது? நம்ம ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். நம்ம மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். சபைக்குள்ளே வரணும். ஐயா, உள்ளே இருக்கிற ஜனத்தின் நிலைமையே இவ்வளவு மோசமாக இருக்குமே, ஆனால் வெளியே இருக்கிற ஜனத்தின் நிலைமையை யோசிச்சு பாருங்க. இயேசு என்கிற பெயரை அறியாத ஜனத்தின் நிலைமையை யோசிச்சு பாருங்க. மொத்த வாழ்க்கையையும் கசக்கி ஒன்றுமில்லாமல் பண்ணி அவர்களை அடுத்த அடி கூட எடுத்து வைக்க கூடாதபடிக்கு சத்துருவாவன் அவன் அடைத்து இருதய மனக்கண்களை குருடாக்கி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, ஏதோ ஜீவனம் பண்ணணும், பிறந்துட்டோம் மனுஷனா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பலவிதமான வில்லி சூனியங்களினால், செய்வினைகளினால், கட்டுகளினால், போராட்டங்களினால், வியாதிகளினால் அவதிப்படுகிற சூழ்நிலையில் எத்தனை ஜனம் நம்மளை சுற்றி வாழ்கிறாங்கய்யா. எவ்வளோ ஜனம் வாழ்கிறாங்கய்யா. எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கய்யா. நம்மளை தான் நம்பி வச்சிருக்கிறாரு. நம்மளை தான் நம்பி வச்சிருக்கிறாரு. ஒரு பவுலை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய கிரியைகளை செய்யக்கூடுமாயானால் நம்மை கொண்டு ஏன் நம்முடைய கிராமத்தை ரட்சிக்க அவரால் முடியாது? நம்மை கொண்டு நம்முடைய தெருக்களை ரட்சிக்க ஏன் அவரால் முடியாது? நம்மை கொண்டு நம்முடைய பகுதி ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் எப்படி போவார்கள்? ஹல்லேலூயா. அந்த பாரம் வரட்டும், அந்த பாரம் வரட்டும். தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. என்னை இந்த ஊரில் வச்சிருக்கிறீங்கள, எதுக்குப்பா வச்சிருக்கிறீங்க? என்னை கொண்டு ஒரு கூட்டத்தை ரட்சிக்கணும்ப்பா. அவர் எஸ் சொல்கிற வரைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் உங்களை சரியாக கொண்டு போவார். நீங்கள் ஜோம் பண்ணும் போதே கரெக்டாக ஒரு நபரை கொண்டு வருவார். நீங்கள் தற்செயலாக ஒரு நபர்கிட்ட உங்களை ஆண்டவர் கொண்டு போவார், பேச வைப்பார், தேவையானது சொல்ல வைப்பார், ஆண்டவர் நடத்துவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எப்படி செய்ய முடியும்? நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். நம்ம சபை முழுக்க அப்படி செய்ய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். நம்மை மாற்றுவார், நம்மை மாற்றுவார், நம்மை மாற்றுவார். எந்த சந்தேகமுமே இல்லை. என் கூட இருக்கிறேன்னு அவர் வாக்கு பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்காக நான் செயல்படணும், அவரோட வேலையை செய்யணும், அவருக்காக எதை ஆகிலும் செய்யணும். கிருபை தருவாராக. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. உலகம் ஃபுல்லாக ஆதாயம் பண்ணுறோன்னு சொல்லி அதை விட்டுறக்கூடாது. அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. அவர் நடத்துகிற பாதையில் சந்திக்கிற நபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த முயற்சி பண்ணுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறாருங்கிற வார்த்தையை சொல்லுங்க. அவர் ஆவியின் வரங்களினால் நம்மை நிறைத்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை நமக்கு தருவார், ஆவியின் கனிகளை நமக்கு தருவார். ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள உதவி செய்வார். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்கள் கரங்களில் எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். மட்டுமா எங்கள் கூட இருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் பாதுகாவல்
எங்களோடு கூட இருந்து நடத்தின தயவிற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவர்கள் ஆண்டவரே. தேவ கிருபை இதுவரைக்கும் எங்களை சூழ்ந்து நடத்தின தயவை எண்ணி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எங்களை அற்புதமாய் கொண்டு வந்ததை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறுதி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே, கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் செய்கிற அந்த மகிமையான காரியங்களை எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. நீங்கள் செய்கிற அற்புதமான காரியங்களை எங்கள் கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் செய்கிற அந்த அதிசயமான காரியங்களை எங்கள் கண்கள் காண ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்துவீராக, ஆண்டவர் பலப்படுத்துவீராக, ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரை இன்னும் வராமல் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரை ஜெபங்களில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், சபையில் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. மீதமுள்ள நாட்களின் ஜபத்தை, கடைசி நாட்களில் நடைபெறுகிற ஆராதனைகளை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எந்த பொல்லாத வல்லமையும் கிரியை செய்யக்கூடாதப்பா. எந்த அந்தகார வல்லமைகளும் கிரியை செய்யக்கூடாது. எங்கள் மக்களுக்குள்ள ஒரு சமாதானத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றுபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு மனதோடு, ஐக்கியத்தோடு, ஒற்றுமையோடு எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கிறமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.